வத்தலக்குண்டுவில் மனிதாபிமான சம்பவம். குப்பை வாய்க்காலில் உயிருக்கு போராடிய முதியவரை இரவில் மீட்ட மருத்துவக் குழு. மனிதநேய செயலுக்கு பொதுமக்கள் பாராட்டு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு மதுரை சாலையில் அரசு போக்குவரத்து பணிமனை அருகே உள்ள குப்பை வாய்க்காலில் கடந்த 4 நாட்களாக மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த 61 வயது மதிக்கத்தக்க முதியவரை துரிதமாக செயல்பட்ட மருத்துவக் குழு மற்றும் பொதுமக்கள் இணைந்து இரவில் மீட்டனர். இந்த மனிதாபிமான செயல் அப்பகுதி மக்களிடையே பெரும் பாராட்டை பெற்றுள்ளது. அப்பகுதியில் உணவு விடுதி நடத்தி வரும் வாசகன் என்பவர் இரவு தனது உணவகத்திற்கு வந்த பழைய வத்தலக்குண்டுவை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் குணசேகரனிடம் குப்பையில் ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக தெரிவித்தார். உடனடியாக செயல்பட்ட குணசேகரன் தேனி மாவட்டம் சுப்புலாபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் ஆபத்து மருந்தாளுநர் ரஞ்சித்குமார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தார். அங்கு சமூக ஆர்வலர்களின் உதவியுடன் குப்பையில் மயங்கிய நிலையில் கிடந்த முதியவரை பத்திரமாக மீட்டனர். பின்னர் அவருக்கு முதலுதவி அளித்து குளிக்க வைத்து புதிய ஆடைகள் அணிவித்து பெரியகுளம் அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள மனநல சிகிச்சை பிரிவில் சேர்த்தனர். இது குறித்து பேசிய மருந்தாளுநர் ரஞ்சித்குமார், குப்பையில் கிடந்தவரை மீட்டு முதலுதவி அளித்து சிகிச்சைக்காக அழைத்து செல்கிறோம். இது தொடர்பாக வத்தலக்குண்டு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் விசாரணையில் மீட்கப்பட்ட நபர் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மேற்கு தாலுகா பூச்சிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த கந்தசாமி என்பது தெரியவந்தது. மனநிலை பாதிக்கப்பட்டிருந்த அவர் வீட்டை விட்டு வெளியே வந்துள்ளார் என்றும் அவருக்கு ஒரு மகன் இருப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. கந்தசாமிக்கு மனநல சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் அவரது குடும்பத்தினருடன் சேர்த்து வைக்கப்படுவார் என்றும் மருந்தாளுநர் ரஞ்சித்குமார் கூறினார். உயிருக்கு போராடிய முதியவரை காப்பாற்றிய இந்த மனிதாபிமான செயலை அப்பகுதி பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். துரிதமாக செயல்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் குணசேகரன், மருந்தாளுநர் ரஞ்சித்குமார் மற்றும் உதவிய சமூக ஆர்வலர்களுக்கு பொதுமக்கள் தங்கள் நன்றியை தெரிவித்தனர். இந்த சம்பவம் இன்னமும் மனிதாபிமானம் உயிரோடு இருக்கிறது என்பதை உணர்த்துவதாக அப்பகுதி மக்கள் கருத்து தெரிவித்தனர். அனைவருக்கும் வணக்கம். நான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் மருந்தாளராக பணியாற்றி அரசு ஆரோக்கிய சுகாதாரத்தில் ஆர்பிஎஸ்கே மருந்தாளராக பணியாற்றி வருகிறேன். இப்போ நான் நிறைய சமூக பணிகள் ஆதரவற்றவங்களை மீட்கிற சமூக பணிகளை செய்து வருகிறேன். நம்ம வத்தலக்குண்டு ஜிஹெச் பசங்க ஸ்டாண்டு ஆட்டோ ஸ்டாண்டு நண்பர்கள் குழு எனக்கு தகவல் கொடுத்தாங்க. தகவல் கொடுத்த ஒரு உதவியாண்டி இந்த ஐயா ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டு இந்த குப்பை கிடங்கில் இருந்தார். அனைவரோட உதவியோடையும் அவர் சுத்தம் செய்து எத்தனை நாளாக இருந்தார்? 1 மாதத்துக்கு மேலாக இங்கே இந்த பள்ளத்திலேயே குப்பை கூடையில் கிடந்திருக்காரு. அனைத்து பொதுமக்களின் தகவல் கொடுத்தபடி நண்பர்கள் உதவியுடன் அவரை மீட்டு பெரியகுளம் அரசு தலைமை மருத்துவமனை தேனி மாவட்டத்தில் சேர்த்து அவர் சிகிச்சைக்கு பிறகு அவர் குடும்பத்தில் ஒப்படைச்சிட்டு வரோம். இவரையும் ஒப்படைச்சிருவோம். மேலும் அவருக்கு மாற்றுத்திறனாளி அடையாள அட்டையை வாங்கி கொடுத்து அவரை பராமரிச்சுக்குவோம். நன்றி. நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.